நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல புரியல. நான் பொதுச்செயலாளரா? இல்ல இதான் பவர் அதிகம் அனிஃபா. அதனாலதான் அவரை நான் என்ன குறைச்சு சொல்றேன், தமிழ்நாட்டுல போட்டி இனிமேல் 2 பேருக்கு தான். ஒன்னு ஒன்னு டிவிகே தற்கூரி, விஜய், இன்னொன்னு கபிலன். இல்ல சபரி. சபரி எல்லாம் சாமா நினைச்சிட்டு இருக்கிற. எங்க பாரு கீழே இருக்க விஜய் ஃபேன்ஸ், டேய் நேத்து 12 பேருக்கு நேத்து ஜேடி ட்ரோல தூக்கலி ஸ்கெட்ச் போட்டதே சபரி தான்டா. இப்ப சொல்றேன்டா, சொல்லு ஸ்கெட்ச் போட்டதே சபரி தான்டா. குமாரு ஸ்கெட்சிங் ஐயோ இங்கே நீ நினைச்சியா? வேற ஸ்கெட்ச் நீ ஏதாவது உங்களுங்கடா. சொல்லிட்டு போயிருவ. அவனுக்கு இவன் தானா? நான் 2 நாள் லீவ்ல இப்ப இருந்தடா. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சபரி சொன்னாப்புல 12 பேரோட டீட்டெயில் நான் எடுத்து அனுப்புறேன்னு. இப்ப புரியுதா? எதுக்கு ப்ரோ மாட்டினான் ஜேடி ட்ரோல்ஸ்? ஃபேக் நியூஸ் கார்டு அதுக்கு. ஃபேக் நியூஸ் போட்டு விட்டு இந்த மாதிரி உட்காந்து இது அவரு பண்ணிட்டு லோகோ எல்லாம் போட்டாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஜேடி ட்ரோல்ஸ். இங்க பாருங்க, ஒரு கபிலன் ஆ, கபிலன் ஏதாவது வந்து இன்ஸ்டாகிராம்ல திரிசாவோட இது வரும் பாருங்க. இவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கும் மக்களுக்குமான உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு, வரும் நடுவுல வரும். யாரும் அவனுக்கு நுழைய எடிட் முடியாது. பண்றதுக்கு டைம் கொடுத்துட்டு ஏதாவது வரும். ஆமா, நடுவுல எனக்கு யாரும் வர முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். இப்ப திரிசா டென்ஷன் ஆயிரும், என்னால கூட வர முடியாதான் அப்படின்னு வந்து இப்ப போடும் பாருங்க. நடுவுல வருவாங்க. ஆனா அங்க உள்ள எனக்கு தெரிஞ்சு உயரமா ஒருத்தவங்க வருவாங்க. திரிசா கடுப்பாய் போட போகுது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சபரி, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களா அந்த 12 சொல்லுங்க. பேரோட அந்த 12 பேரோட டீட்டெயில் எடுத்து போடு சபரி. அது தரேன் நான் கேட்டிருக்கேன், இன்னும் வரல எனக்கும் டீடைல்ஸ். சரி, லேடிஸ் எல்லாம் வாய்ப்பு இருக்கா? லேடிஸ் எல்லாம் ஏதாவது ட்வீட் போட்டிருக்க? அந்த சைடுல நிறைய தெரியலையே. பொம்பளை ரவுடி நிறைய வளர்த்து வச்சிருக்காங்க கட்சிக்குள்ள. அதனால கேக்குறேன். எல்லாம் மிரட்டுதுங்க, வந்து பயமா இருக்கு, அழுவுதுங்க. அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா, வெயில் ஏங்க வலிக்குதுல்ல. ஹீஸ் பேக்ங்க. நானே பார்த்தேன், நேத்து தான் பார்த்த பார்த்தேன். மாட்டான். அண்ணா தர்பூசணி வாங்கி தர, சாப்பிட்டு போங்கண்ணா, அதுக்குள்ள விதை இருக்கு, அதை காரி காரி இந்த பக்கம் துப்புங்கண்ணா, அதுல விளைஞ்சு அப்படி கொடி கொடியா நான் வளர்ந்து நேத்து நீங்க கிட்ட பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அந்த. அண்ணா அது விளைஞ்சு அப்படியே மக்கள் பசுமையா இருப்பாங்கண்ணா, நீங்களும் ஒரு விவசாயி தான்ண்ணா. ஆமாண்ணா. அண்ணா இன்னும் அடுத்து என்னத்தை எத்தனை ரிலீஸ் பண்ண போறாரோ தெரியல. என்னைக்கு வாந்தி வர போகுதுன்னு தெரியல, என்னைக்கு வந்து என்ன போகுதுன்னு தெரியல. பொதுவா சொன்னப்பா, வாந்தினா பொதுவா குமட்டும்ல, அந்த வாந்தி சொன்னப்பா. சுகர் பேபி. என்ன அனிஃபா, சுகர் பேபி பாட்டுலாம் கேட்டிருக்கியா அனிஃபா? அதுக்கு நான் கேட்க போறேன். அந்த பாட்டு ஏதோ நல்லா இருக்கும். அந்த கதையை விஜய் பத்தி எடுத்தாங்க. சுகர் டேடி விஜய் தானே. சுகர் டேடியா? ஆமா, சுகர் டேடி விஜய். சுகர் டேடி. சுகர் வந்து பேசன்ட்ன்றீங்க. ஓகே ஓகே. சுகர் பேசன்ட். நான் அதுக்கு வேற அர்த்தம் தான் சுகர் டேடி. அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா. அப்பா மொரட்டு கண்டென்ட் கபிலன். என்ன நியூஸோட எல்லா நியூஸும் பாருங்க, மொரட்டடி அடிச்சு வச்சிருக்கான். பார்த்துதான் இருக்கேன் இப்பதான். அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி அவன் நம்ம வேலையை முக்கால்வாசி வேலை இன்னைக்கு அவன் டேக் ஓவர் அவனே பண்ணான். பார்த்து முடிச்சுட்டான். ஆமா, நமக்கு ரெஸ்ட். கபிலன் கேக்குதா? இல்ல, நீங்க தானே காலையில கேட்டீங்க விவசாயி யாராவது இருந்தா மேல வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆமா இருக்கா? ஐயா ஒரு உண்மையா சொல்லவா, இப்ப எங்க வீட்டுலதான் விவசாயம் பண்றாங்க ஐயா. நான் ஆனா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து ஒரு 4 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணிருக்காரு. நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுக்கு, சரிப்பா இனிமேல் நான் இதை எடுத்து பார்க்க அப்படின்னா அவர் சொல்ற அடுத்த வார்த்தை, செருப்பு புண்டையிலே அடிப்பேன், போய் ஒழுங்கா பிசினஸ பாரு, இதுக்கப்புறம் விவசாயம் எல்லாம் வந்தேன்னா செருப்பாலே அடிப்பேன், இங்க என்னத்த கிடைக்குதுன்னு விவசாயத்துக்கு வரன்னு இருக்காரு அவரு. ஆனா இந்த நாய் என்னன்னா விவசாயம் பண்ணணும், அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறப்பேன் அப்படின்னு. அது ஒண்ணு தப்பு இல்ல. ஆக்சுவலி எங்க வீட்லயும் அதான் சொன்னாங்க. பட் ஆனா என்ன பண்றது, விட மனசு இல்லையே. அது ஒண்ணா. இன்னொன்னு இந்த ரேஷன் கடை ஒண்ணு சொன்னால தலைவா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இவன் ரேஷன் கடைக்கு இங்க உள்ளவங்க யாராவது ரேஷன் கடை போயிருக்கீங்களா இப்ப ரீசெண்டா? அதாவது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு இப்ப போயிருக்கீங்களா? இப்ப போய் நான் இல்ல நான் இப்ப போன மாசம் போனேன். போன மாசம் போனப்ப அந்த பில்லிங்ல போடுற வெயிட் வந்து அந்த வெயிட் மிஷின்ல வச்சாதாங்க பில்லே விழுவோம். அப்புறம் எதுக்கு பாக்கெட் போடணும் முதல்ல? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. அதுதான் நான் அந்த முன்னாடி சபரி போட்ட ஸ்பேஸ்ல நான் கேட்டேன். ஆல்ரெடி என்ன பாக்கெட்ல வருது, பருப்பு அரிசி மட்டும்தான், சக்கரை 3 மட்டும் தான் தனியா போடுறான். இப்ப 1 கிலோ வாங்குறதுக்கு நீ 1 கிலோ போடுவ. அது ஏன் பாக்கெட் முன்னால கவர்மெண்ட் போட மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏத்த மாதிரி அவங்க பைய கொண்டு வந்துருவாங்க. 1 கிலோவோ இல்ல ரேஷன் கார்டுல 4 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, யாருக்குண்டா
அதுக்கேற்ற மாதிரி அளவாக போட்டுக்கலாம். இப்போ அவங்க சாக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, மிஞ்சி போனால் கோணி பை சாக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. 10 15 கிலோ 16 கிலோ 18 கிலோ 20 கிலோ அரிசி போடுறதுனா அது மொத்தமாக போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பை, அதில் பருப்பு, இன்னொரு இதில் சர்க்கரை, அப்புறம் எண்ணெய் 1 லிட்டர் முடிஞ்சு போச்சு. 1 லிட்டரோ 2 லிட்டரோ ஏதோ ஒன்று வாங்கி அது ஆளுங்களை பொறுத்து இருக்கு, போட்டு விட்டுனா முடிஞ்சு போச்சு. அழகாக அமௌண்ட் கொடுத்துடலாம். இதுல அரிசி எப்படிங்க பாக்கெட் பச்சரிசி 10 பண்றாங்க கிலோ, தெரியல. புழுங்கலரிசி 10 கிலோ நம்மளுக்கு இருக்கு. பச்சரிசி 10 கிலோ, புழுங்கலரிசி 10 கிலோ ஃப்ரீயா கொடுப்பாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம்னா எனக்கு புழுங்கலரிசி வேணாம் பச்சரிசி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அது வீட்டுல வந்து கேட்டு இடியாப்பம் வாங்கிக்கலாம். கிடியாப்பம் சுட எனக்கு இந்த தடவை போறோம்னா அரிசி வேணாம், கோதுமை ஆமா கொடுங்க, கேட்டு கோதுமை வாங்கிப்போம் நம்ம. கொடுப்பான். கோதுமை இருக்குன்னா கோதுமை ஆமா கொடுப்பா, மாத்திக்கலாம். ஆமா கோதுமை காசு கபிலன். இந்த பச்சரிசியா புழுங்கலரிசியா வந்து நம்ம இல்ல மாத்திக்கலாம். நான் எங்க ஊர் ரேஷன் கடையில் என்ன பண்ணுவேன்னா, அரிசி இல்லை இந்த தடவை அரிசி வேணாங்க சேர்த்து கோதுமை கொடுத்துருங்கன்னா, கோதுமை இருக்குன்னா அவன் கோதுமை அளந்து கொடுத்துருவான். அதுக்கு ஒரு 5 கிலோ. இல்ல அப்ப வந்து அது அது ஊருக்குள்ள வேற எங்கேயாவது நடக்கும் போல இருக்குது. ஏன்னா 10 கிலோ அரிசி வந்து ரெண்டுமே ஃப்ரீ. ஆமா, பச்சரிசி 10 கிலோ புழுங்கலரிசி அது ஃப்ரீ. கோதுமை வந்து நம்ம சட்டன் அமௌண்ட் இருக்கு, சர்க்கரைக்கு ஒரு சட்டன் அமௌண்ட் இருக்குது, பாம் ஆயிலுக்கு இருக்குது. அப்புறம் நீங்க அங்க சோம்பு சீரகம் பொன்வண்டு சோப்பு எல்லாமே இருக்கும். பொன்வண்டு சோப்பு தேவைன்னா வாங்கிக்கலாம், பொன்வண்டு சோப்பு வேணாம்னா விட்டுறலாம், சீரகம் வேணும்னா வேணாம்னா விட்டுறலாம், கடுகு வேணும்னா வேணாம்னா விட்டுறலாம். இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஊட்டி டீ தூள் இருக்கும், அந்த டீ தூள் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்ல டீ தூள் வேணாம்னா கூட நமக்கு விட்டுறலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே பாக்கெட்ல தான் ஒரு இருக்கும். கார்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது கார்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து போலீஸ் கார்டு அப்படின்றதுனால நமக்கு வந்து இவ்வளவுதான். அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், அவ்வளவுதான். எங்களுக்கு அரிசி ஃப்ரீ, மீதி எல்லாமே வந்து இதுதான் குறைந்தபட்ச அமௌண்ட். ஆமா, எல்லாமே இதுக்குள்ளதான். ஒரு ஓப்பனா சொல்லணும்னா விலையை சொன்னா இவனுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க, சொல்லக்கூடாது. அது 2 பேருக்குன்னா ஒரு அமௌண்ட் வரும், 3 பேர்னா 4 பேர்னா ஒரு அமௌண்ட் வரும். அது ஒண்ணு நம்ம நபர்களை பொறுத்து தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. அரிசி பாமாயில் சர்க்கரை இல்ல, அரிசி பாம இல்ல கபிலன் ஒண்ணு சொல்லிடுறேன். அரிசி பாமாயில் சர்க்கரை கோதுமை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கடுகு பாக்கெட்டு, ஒரு உளுந்து இது சீரக பாக்கெட்டு, இது வாங்கினா எங்களுக்கு 84 ரூபா வரும். இவ்வளவுதான். எனக்கு அரிசி மட்டும் எப்படி பாக்கெட் பண்ணணும் மட்டும் எனக்கு எப்படியா சொல்லி கொடுங்க. எப்படி மூட்டையா பிடிப்பியா? 15 கிலோ 10 கிலோ பைய சிப்பம், ஒரு சிப்பம் இருக்கிற மாதிரி பிடிப்பையா மூட்டை? எனக்கு புரியலையே. எப்படி நீங்க பாக்கெட் பண்ணி கொடுப்பீங்க? அங்க ஒரு மூட்டையா கொண்டு வந்து இறக்குவான், அதுல இருந்து பிரிச்சு அரிசியா எல்லாருக்கும் பிரிச்சு எடுத்து கொடுப்பான். அதை எப்படி நீங்க பாக்கெட்டா பிடிப்பீங்க? அப்ப நீங்க எல்லாத்துக்கும் 10 கிலோ பையா பிடிப்பீங்களா? ஒரு சிப்பம் அந்த அரிசிக்கு நெல் மண்டியில இருக்கு அந்த மாதிரி நீங்க மூட்டையா பிடிப்பீங்களா? சில பேருக்கு 2 கிலோ. அப்ப சில பேர் அரிசி வேணான்ட்டாங்க, என்ன அரிசி கொடுப்பீங்க? நானே கேக்குறேன். பாக்கெட் போட்டு நம்மளது வந்து நம்ம ரேஷன் கடையில கொடுக்கறது வந்து ஸ்பாட் அந்த இது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். நீ வந்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ என்ன கொடுப்ப? அது எப்படி நீ செறிவூட்டப்பட்ட அரிசினா விவசாயி செறிவூட்டியா இது பண்றாரு, நம்ம தனியா வந்து செறிவூட்டுறோம். அதை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸா நம்ம மாத்தி கொடுக்குறோம். அதெல்லாம் அவனுக்கு செறிவூட்டுற அரிசினா என்னன்னே தெரியாது. ஐயோ, அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது ஸ்பேஸ் போட்டாருக்கா? இல்ல நீங்க யாரோ ஒருத்தர் இப்ப 45ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. 45 என்னன்னு எனக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் அவனுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அவனுக்கு அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்க? அவன் 45 ரைஸ்னா 40 கிலோ அரிசி நினைச்சிட்டு இருப்பான். அரிசி அவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகை அரிசி இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன அரிசி போடுவாங்க, என்ன நெல் போடுறாங்கன்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். தெரியவே தெரியாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன நெல் போடுறாங்க, திருவாரூர்ல என்ன நெல் போடுவாங்க, இந்த பக்கம் வந்து இந்த சைட்ல எல்லாம் வந்து என்ன நெல் போடுறாங்க, ஏதாவது ஒண்ணு தெரியுமா கேளுங்க அவனுங்கள்ட்ட. ஒரு இழவும் தெரியாது. ஆனா அது தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து தண்ணிக்குள்ள அடியில பூந்து போய் நான் வந்து மேட்டூர் அணையை சரியா இருக்கான்னு செக் பண்ணுவேன், தண்ணி அளவு செக் பண்ணுவேன். பொண்டாட்டியை வச்சு பார்க்க முடியல. இது வந்து மேட்டூர் அணைக்கு அடியில போய் என்னமோ பெரிய ஜேம்ஸ் கேமரானு 2000 அடி 5000 அடி கீழே போய் உட்காந்து தண்ணி அழுத்தத்தை செக் பண்ண போறாராம். இது உலகத்திலேயே அதிகமான அடி. இன்னும் போகல, இன்னும் மனுஷர்கள் போல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல அழுத்தம் இருக்கும், நெஞ்சு வெடிச்சிடும், மண்டெல்லாம் வெடிச்சிடும். என்னடானா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு நம்பிடுவானுங்களா? அண்ணன் வந்து அதை செஞ்சிருவாரு, அடுத்து தள்ளிடுவாரு, கிடிச்சிருவாரு, புடுங்கிடுவாரு, மயிரை புடுங்கிடுவாரு. வாய் தான், வாய் மாதிரி தாண்டி வேற எதுவுமே இருக்கு. கீழே பிங்க் மேன் இருக்காரு கபிலர். யாரு? கண்டிப்பா மெட்ராஸ் பையன். இது பிங்க் மேனா? ஐயோ ஐயோ,
அவன் ஒரு ஐயோ அது ஒரு சரியான போர் அடிக்கிற பீஸ். ஏற்கனவே போர் அடிக்குது. அரவிந்த் சார் வந்திருக்காரு. ப்ரோ கேக்குதா? பேசுங்க பேசுங்க. ப்ரோ கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு ப்ரோ. உனக்கு ஈஸியா கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, நீ காலைல என் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீமு, அவன் சகருக்காக வந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன், கூட மட்டும் வாடா அப்படின்ட்டு. எப்பவுமே நான் தான் ஒர்க் முடிஞ்சுனே பிக்கப் பண்ணிட்டு வருவேன் நைட்டு. நீ காலைல அங்கே போயிருக்கப்போ டோக்கன் மட்டும் வாங்கி வச்சிரு மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ப்ரோ. நானும் சரின்னு சொல்லிட்டு போய் டோக்கன் வாங்கிட்டு இருந்தேன். பஸ்ஸில் வந்துட்டு இருந்தான், லேட்டாக டோக்கன் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அங்கே ஒரு 7-8 பசங்க இருந்தானுங்க, எல்லாமே காலேஜ் பசங்க தான். ஆனால் அவனுங்களுக்கே நல்ல புரிதல் இருக்கு ப்ரோ. அதில் ஒரே ஒருத்தன் மட்டும் டிவிக்கே போல. அவன் என்ன சொல்கிறான், விஜய் தான் இந்த வருஷம் இந்த வட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப, பேலன்ஸ் கூட இருக்க எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். பேலன்ஸ் இருக்கவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனை. டிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா நிறையா கருத்து வைக்கலாம், பட் அவனுக்குள்ளே வந்துட்டு நிறையா புரிதல் இருக்கு. அவங்களே கேட்குறானுங்க, ஏன் உங்கள் தலைவர் வந்து இப்படி பண்ணாரு, 41 பேர் இறந்ததுக்கு ஏன் பதில் சொல்லலை, ஊழல் ஒழிப்புன்றீங்க, உங்களுக்குள்ள டிக்கெட்டுக்குள்ளே நிறையா இது அரசியல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரேட்டெல்லாம் அதிகமாக கொடுக்குறீங்க, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் 15 கோடி அந்த படத்தில் இது பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. பட் அவனால் டிஃபெண்ட் பண்ண முடியல. ரியாலிட்டியை வந்துட்டு ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதில் அவனும் ஒருத்தன். அவன் முட்டு கொடுக்க தான் பார்க்குறானே தவிர வந்துட்டு ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் அவன் கூட இருக்க அதே சேம் ஏஜ் சேம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கிறோம், நான் நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு அவ்வளோ. உண்மையிலே வந்துட்டு நான் எவ்வளோ ஃபேஸுங்க வந்து அதிகமாக கேட்டிருக்கேன். கபிலம் ப்ரோ அதிகமாக கேட்பேன், அப்புறம் பிளாக் பேந்தர் ப்ரோ, ஜபரீஸ் ப்ரோ எப்பவுமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒர்க் இருந்தாலும் சரி ஒர்க் இல்லைனாலும் சரி, பேஸ் போட்டில் வந்து லிசனர் அதிகமாக இருப்பேன். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்துட்டு இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இன்னைக்கு அந்த சின்ன பசங்க அவ்வளோ, இத்தனைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் அவனுங்க, ஆனால் அவனுங்களே வந்துட்டு அவ்வளோ புரிதலோட பேசுகிறாங்க ப்ரோ. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு சொல்கிறானுங்க, நாங்கள் வந்து டிஎம்கே ஆட்சியில் ஒரே நிமிஷம் அதான் ப்ரோ ஒரே நிமிஷம் என்னன்னா அதாவது ப்ரோ அவனுக்கு வந்துட்டு டிஎம்கே இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கே எதனா இருக்கட்டும், பட்டு பண்ணதெல்லாமே சொல்கிறானுங்க. டிஎம்கே சைட்லேருந்து என்ன பண்ணாங்க என்னன்னா சொல்லிட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்களே, பட் உங்களால் என்ன பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப அவங்க வழக்கம் போல் அந்த 12th 10th ஸ்டூடெண்ட் கொடுத்ததான் தூக்கிட்டு வரானுங்க. அப்போ கூட அதில் ஒருத்தன் சொல்கிறான், அப்போ ஏன் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கல உங்காலே, இப்போ வந்து ஏன் கொடுக்கணும், அப்போ அதை ஓட்டுக்காக தானே கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், நீங்கள் வந்து மீட்டிங் போடுறப்ப இலவச பக்கெட்டு அரிசி இதெல்லாம் கொடுக்குறீங்க, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓட்டுக்காக தானே கொடுக்குறீங்க, அப்போ ஏன் உங்கள் சைடு ஒதுக்க மாட்டீங்க. அந்த ஒருத்தனை போட்டு 6 பேர் அடிக்கிறானுங்க அடின்னு. அதில் பக்கத்தில் இருக்காங்கலாம் எவனுமே ஆகி பேசலை. அவங்களுக்குள்ளே இவ்வளோ புரிதல் இருக்கு. நீ இதை இலவசம் சொன்னா அப்போ நீ அதுக்கு தானே இலவசம் சொல்லி சொல்லணும், இது ஓட்டுக்காகனா அப்போ நீ அதையும் ஓட்டுக்காக தானே சொல்லணும், அதையும் நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி அவங்களே அடிக்கிறானுங்க போட்டு. அவ்வளோ புரிதல் இருக்கு ப்ரோ, அவ்வளோ இது சேஞ்ச் இருக்கு. அவனுக்கு ஈஸியாக நினச்சிட்டு இருக்கானுங்க, நம்ம போனா அடிச்சிடலாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா, ரிசல்ட்னா இந்த கட்சி தான் இந்த தடவை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இல்ல இப்ப இவர் சொல்றத பத்தி தான் இவர் எலிலன் சொல்லியிருப்பாரு. இப்ப எம்எல்ஏ இருக்கார்ல எலிலன் சார், அவர் இதை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்துட்டு இப்ப சொல்றீங்கல்ல 5 years once ஆட்சி மாறும் அப்படின்ட்டு. ஆனா வந்து நீங்க 6 months வந்து கிரவுண்ட் ஏரியா ரெஃப்ளெக்ட் ஆகும், இங்க அந்த மாதிரி தான் எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னாரு. கேட்டுச்சு. மத்தவங்களுக்கு எல்லாம் விட்டு விட்டு கேட்டுச்சா அனிஃபா? கேக்குது. இப்ப கேக்குது. நான் ஓப்பனா சேலஞ்ச் விடுறேன், கீழே இருக்கிற லிசனா இருக்கிற ஐடிகளுக்கு எல்லாம் சேலஞ்ச் விடுறேன். எப்பா விஜய் ஃபேன்ஸ், ஒன்றும் பண்ண வேணாம், நீ வந்து சபரிகிட்ட மட்டும் உட்காந்து பேசி ஜெயிச்சுட்டு போயிடு. என்ன, சபரி வந்து இன்னைக்கு சாயங்காலம் அந்த 12 பேர் நேற்று யாரெல்லாம் அரெஸ்ட் ஆனாங்களோ அத்தனை பேரோட போட்டோ டீட்டெயிலோட எடுத்து போடுவாங்க. தில்லு இருந்தா நீ சபரி தொட்டு பாரு, அப்ப தெரியும் திமுக எப்படிப்பட்ட. ஏன் அந்த ஜாம்பஸ் என்ன கொத்து விடுற? சபரி உன் வீட்டு உனக்கு தெரியாது சபரி, இரு சபரி. அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு வந்தா மழை சபரி, வந்தா மழை போட மசரு, ஐடி போனா என்ன, நீ இருக்க சபரி, நீ தான் ஐடி. உனக்குள்ள ஒரு தீ இருக்கு, அந்த தீய சக்தியை போட்டு நீ கொளுத்துன்ற. அவன் என்ன தூய சக்தி தீய சக்தி கைய சக்தின்னு சொல்லிக்கிட்டு
ஆன் சபரி பெண் சபரி. தொட்டு பாரு சபரி, உன்னை தொட்டா கட்சி வரும், உன்னை தொட்டா ஐடி யாரு இறங்குன்றத ப்ரூவ் பண்ணு. நீ தனியாள் இல்ல சபரி, இது உன் காலம், நீ இறங்கி ஆடு சபரி. ஆனா இதுல ஒரு காமெடி எடுத்துருப்பாங்களாம். ஒருவேளை சபரி போட்டு டிவி காரங்களை புள்ளி போட்டு டிவி காரங்க வேணா கேஸ் இருக்கலாம் சபரி மேல, எங்களை புள்ளி பண்றாங்க. நான் சில விஷயங்கள் ரிவீல் பண்ண கூட நினைக்கிறேன். ஏன் சபரிக்கு மட்டும் அப்டேட்டா நியூஸ் கிடைக்குது அப்படின்னா, அங்க ஸ்லீப்பர் செல்ல கட்சிக்குள்ளே 2 பேரை வச்சிருக்கிறான். அவன் கொடுக்குற அப்டேட் தான் இங்க சபரிக்கு வருது. இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சபரி சில நேரத்துல விஜய் ஃபேன்ஸ்ல இது உண்மை. வக்காலத்து வாங்கி பேசுறாப்ல. அப்படிலாம் இல்ல, எல்லா பார்ட்டிலயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல சில நேரத்துல அது எதுக்குன்னா குருதி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிற சபரி. சொல்லு ப்ரோ, சபரி இஸ் ஃப்ரம் டிவிகே பட் வி காண்ட் ப்ரூவ் இட். நான் இப்பயும் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச். இதுக்கு மேல நான் வாய மூட முடியல சபரி. டேய் விஜய் ஃபேன்ஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ல தலைவன் இருக்கான்டா, ஆளு முடிச்சா கண்டுபிடிச்சிக்கலாம். அனிஃபா நீ போய் சேர்ந்துக்கிறியா? சபரி சபரி நான் உனக்கு இன்னொரு மேட்டர் ஒண்ணு இல்ல கபிலன் ப்ரோ, ஒன்னு விஷயம் சொல்லணும் தான் நான் வந்தேன், அதையே நான் மறந்துட்டேன். ஒரு புது கட்சி சேர போகுது தெரியுமா? இப்ப டிஎம்கேவோட எந்த கட்சி இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. அவங்க ஒரு சீட்டு கிட்ட கேட்கறானுங்களா? எந்த கட்சி? ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஆம் ஆத்மி கிட்ட பேச்சுவார்த்தையா பேசியிருக்காங்க. அவன் அந்த தலைவர் பேசியிருக்கான், அது மாதிரி டிஎம்கே கிட்ட நாங்க போய் கேட்க போறோம். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆம் ஆத்மி தாங்குமான்னு கூட தெரியல. அப்படி ஒரு கட்சி இருக்குமான்னு கூட இருக்குமான்னு தெரியல. இல்ல கட்சி எல்லாம் இருக்கும். ஸ்டாலின் ஒண்ணு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்டாலின் சார் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. மேபி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம இல்லன்னா மறுக்க முடியாது. ஒரு சீட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. டெல்லியில இல்லைங்க, இங்க நம்ம எலெக்ஷன் இல்லைங்க. ஆம் ஆத்மிக்கு ஏங்க அவன் பேசியிருக்காங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? பேச்சுவார்த்தை இருக்கட்டும். ஆம் ஆத்மிக்கு எல்லாம் கருணாசுக்கு கொடுத்தா ஓகே இல்ல, ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல சீட்டு தர மாட்டாங்க, ஆதரவு வேணா பேசியிருக்காங்க. இது மாதிரி வேணா உதயசூரன் இல்லைங்க, அந்த மாதிரிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க. நாளைக்கு அண்ணன் வந்து நான் தேர்தல நிக்கல, வாபஸ் வாங்கிட்டான், என்ன அவ்வளவுதான். அன்னைக்கு அதுக்கு ஏன்ட்ட ஒண்ணு இருக்கு பாருடா. திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து அண்ணனையே தேர்தலுக்கு வாபஸ் வந்துருக்கீங்களா சார்? நீ என்ன பண்ணு, இந்த கபாப் போடுவாங்க தெரியுமா, கபாப், அதை கபாப்லாம் இல்ல கபிலன், நானே அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணணும், தயவு செஞ்சு நிக்கணும். நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற மாதிரில கூட்டு போற விஜய. ஏங்க அவன் இல்ல மக்கள் கிட்ட நம்ம பாக்கணும். பேசுறாங்க, அப்பதான் அங்க நம்புவானுங்க. அவனுங்க பரவாயில்லடா நம்ம பையில. இல்ல எனக்கு என்ன தெரியுமா சபா, போன எலெக்ஷன் அப்ப பத்மபிரியா வந்துட்டு டெபாசிட் பணம் எடுக்காம போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போச்சு. அந்த மாதிரி அண்ணன் ஏதாவது பண்ணணும். எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். அப்படி ஆகக்கூடாது ப்ரோ. கமல் சார் மாதிரி வெறும் ஒரு 500 ரோட்ல வந்து தோத்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா வெளில போனாதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகி அப்புறம் நாளைக்கு உங்க கூட கூட்டணி வரணும். ஏன் அதை மட்டும் விட்டு வச்சிருக்கிற சொல்லு. கூட்டணி வேணாம், ராஜ்யசபா எம்பி கொடுத்துருவாங்க. ஏன் நம்ம வேற சும்மா வேற எது விஜய்க்கு ராஜ்யசபா என்ன பேசுவாரு? கமலாவது பேசுவாரு, இவன் என்ன பேசுவான்? போவானா அங்க போயிட்டு சபாநாயகிட்ட போயிட்டு 2 பேருக்குதான் போட்டியே, ஒண்ணு மோடி, இன்னொன்னு இந்த டாடி அப்படிம்பா விஜய். இல்ல அப்படி சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து எப்படி இருக்குன்னா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இதை கேட்கும் போதே ஒரு பவர் வருது அப்படின்னா. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தை வந்து இது உதயநிதி சாரோட ஃபர்ஸ்ட் படத்துல நான் தான் நடிச்சாரு. விஜய்க்கோட முதல் படம் நான் தான் நடிச்சேன். பாக்கும் அப்படியே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாப்பாங்க, தம்பி போய் வெளில நில்லு,
வெளில யாராவது வராங்களா போறான் போய் பார்த்துட்டு சொல்லு போ அப்படின்னு அனுப்பி விட்டுரும். உங்களுக்கு அந்த ஆசையே இல்லையாங்க? விஜய் வந்து இந்த அசம்பிளில வந்து அசிங்கம் பண்ணணும்லாம் அந்த ஆசை எல்லாம் இல்லையா உங்களுக்கு? இல்ல எனக்கு அந்த சீன்லாம் இல்ல அவனெல்லாம் அசம்பிளில அனுப்பிச்சிட்டு நீங்க எல்லாம் என்ன புடுங்குறீங்கன்னு என்ன பார்த்து நான் கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. ப்ரோ அதை விட அசம்பிளிக்கே போக மானங்கிட்ட மாட்டாப்ல இல்ல ப்ரோ. ஜெயிச்சா அரசியல்ல அப்படி அவன் மட்டும் அரசியல்ல ஜெயிச்சானாலும் எனக்கு ஜாலி தான். அவன் இல்ல ஜெயிச்சாதான் நான் சொல்றேங்க, மொரட்டு ராக்கிங் நடக்கும் உள்ள. 10வது படிக்கிற பையன் கூட நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அறிவு மட்டும்தான் சம்பந்தம். அது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். விஜய்க்குலாம் அது கிடையவே கிடையாது. இல்ல எனக்கு கபிலன், என்ன அவன் பயம்னா இன்கேஸ் ஜெயிச்சானா உள்ள செங்கோலை கூப்பிட்டு தூக்கி வச்சு ரேக் பண்ணுவாங்கல்ல. இல்ல செங்கோலை தூக்கி இங்க கையில கொடுக்குற, சரி ஓகே, நாளைக்கு செங்கோல் வேற கைக்கு மாறிடுச்சுன்னா செங்கோலை விடுங்க, செங்கோட்டை என்ன கட்சியில இருக்காரான்னு இல்லையான்னு தெரியல. நான் சொன்னது செங்கோல், ஒரிஜினல் செங்கோல். செங்கோனே மலையானே அப்படின்னு போட்டு கத்த வேண்டியதான். சரி எனக்கு கண்ணை கட்டுது, நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாயங்காலம் வரேன். மெட்ராஸ் பையன் அனிஃபா, இந்த சபரி மட்டும் வச்சுக்க, மறந்துடாதீங்க. சபரி மட்டும் வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவானு இது. சபா சபரி கேட்கணும்னு நினைச்சேன். இது இந்த சபரி பாத்துக்குவாரு, காப்பாத்துவாரு. சங்கீதா ஏதோ பிரஸ் மீட் கொடுக்க போறதா சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல இவங்க தெரியலையே, கணக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனா அதான் நானும் அதெல்லாம் ரெண்டு நியூஸ்ல அதெல்லாம் பாத்துட்டேன். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ வாய்ப்பு கிடையாது. எலெக்ஷன் ஆமா, டேட் அனௌன்ஸ்மெண்ட் கோர்ட்டு பண்ணதுக்கு கேஸ் அப்புறம் வைக்காம பேட்டி கொடுக்க கூடாது. தூங்க போறேன். காலையில இருந்து தூங்கல. நைட்டு ஸ்பேஸ் வேணுமா வேணாமா? என்ன ப்ரோ நீங்க சரி போங்க. ரெட் டிராகன் என்னது கபிலன் போறதா? நீங்க தான் அண்ணன் கண்டென்ட் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு போய் அடிக்காம போறீங்க. என்னடா நான் என்னடா ஓட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லையடா. அவன் அதான் எதுவுமே என்னடா பேசினா நீங்க ரொம்ப ட்ரையா இருக்கடா. சன் பேசவே நியூஸே எல்லா இல்லை. வேலையும் பாத்துக்கிட்டான். சன் நியூஸே எல்லா வேலையும் பாத்துட்டான். அதாவது அவனுக்கு ஓட்டுறதுக்கு ட்ரோல் பண்றது கூட இதுல கண்டென்ட் கிடையாது. அதனாலதான் நான் அவனை சொல்றேன், மிஞ்சு போனா எங்கள்கிட்ட இவன்கிட்ட கேளுங்க. டேய் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் பொண்டாட்டி இருக்கு, உனக்கு இருக்காடா, உங்க அண்ணனுக்கு இருக்காடா, பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டு இல்ல முடிச்சு. நீங்க அவன் பேசின எழுத்து தூக்கம் வருது சொல்லி வேறதான் பேசு அந்த மாதிரிதான். செம்மையா போர் அடிக்குது. இல்ல இதுதான் ஆரம்பம் சபரி. போர் அடிக்க ஆரம்பிச்சுல, இதான் ஆரம்பம். நாளை பின்ன இவனுக்குலாம் இனிமேல் லைவா ஸ்பேஸ் எல்லாம் போடுவானா, ஸ்பேஸ் வந்துட்டானா பேசிட்டானா சரி இரு போடுறேன் அப்படின்ற மாதிரி அதர் லெசன் அல்லது விஜய் கேட்டுட்டு இருப்போம். என்ன தூக்கம் வருதா? நான் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருந்தேன்டா, தூக்கம் வந்துருச்சு. சத்தியமா தூக்கம் வந்துருச்சு. இல்ல நம்ம இங்க ஸ்பேஸ்ல பேசுறதுலாம் ஏதோ ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க மேடு. ப்ரோ ஆல்ரெடி நீங்க பேசுற கேட்டுதான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கான். நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இல்ல இவர் அரவிந்த் ப்ரோ வந்து என்ன சொல்றாரு, ஐயோ நீ போல பால் விட்டுறது நீ பாத்தியா, நீ பால் ஊத்தி தான் போயிட்டு இருக்கு. ஆமா இன்னைக்கு கூட ஒரு கபிலன் ப்ரோ தான் பால் ஊத்தி விஜய் வளர்த்து வர்றாரு. அதுக்கு வேணா கபிலன் தான். அதுக்கு வேணா கபிலன் ப்ரோ எதுக்குறேன்னு ஒவ்வொரு கூட்டத்துக்கு நீங்க இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறாப்ல. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போயிட்டு அவங்க குடிசைய போட, கூடைய போட, தண்ணிய வைக்க, சோற கொடுக்க எல்லாமே கபிலன். எனக்கு தெரிஞ்சு கபிலன் தான் நினைக்கிறேன். இப்ப டிராபிக் ஆகி இப்ப பாருங்க மண்டை உடச்சு கீழே வருது பாருங்க. அடுத்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்க பேச்சு அவன் எதோ கேக்குறான். இல்ல உங்க பேச்சு அவன் எதோ கேக்குறான், இதை மட்டும் கேட்க மாட்டான். இல்ல நானும் கேக்குறேன், அவன் நாங்க ஏர்போர்ட் கிட்டே லாக் பண்ணி கூட வர்றோம், வண்டியில வர்றோம் எல்லாருக்கும் ஃபைனை போட்டீங்கன்னா இப்ப இது அவன் நடவடிக்கை எடுக்கட்டும். அதான் கபிலன் ப்ரோ, விஜய்க்கு நீங்க அவ்வளவு கொடுத்ததுக்கு காவல்துறை கொஞ்சம் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாமே விஜய்கிட்ட சொல்லி பேஸ் போட்டு விஜய்க்கு நிறைய டிப்ஸ கொடுத்து இது நடக்கட்டும் அப்படியே நடக்கிறதால இருக்கட்டும். அவனை திருத்துற வேலை நம்ம கிடையாது. நான் அதுக்கும் மேல இன்னும் ஏதோ நான் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். மிருதன் படம் காட்சியை கண்முன் கொண்டு வந்து தாவேக்காக அதை விடு ப்ரோ. அந்த தனி இடையாளம் சொன்னால அதுக்கு மதுரை சீனை போட்டு வச்சிருக்கானு. நாளைக்கு நான் வைகோ கையை காட்டி அங்க பேர் எப்பேற்பட்ட அரசியல்வாதி 10 கிலோமீட்டர் நடக்கிறார், நீ இருக்கிய எருமை அப்படிம்ப உடனே அவன் நடப்பான, அவன் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடப்பான, அவன் கோவப்பட்டு நடந்தாலும் நடந்துருவாரு. யாரு அவன்? ஏர்போர்ட் வாசல்ல இருந்து இல்ல ஒரு சுகர் பேஷண்ட் இல்ல ஒரு ஏர்போர்ட் வாசல்ல இருந்து அது ஃபிளைட்டுக்கு ஏறதுக்கு, ஏர்போர்ட் வாசல்ல இருந்து அந்த ஃபிளைட் ஏறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. அதுக்கு வேற பாதுகாப்பு ஆயுதங்கள் எரிய பாதுகாப்பு வேற. இல்ல கபிலன் ப்ரோ, ஒரு சுகர் பேஷண்ட் இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. டயபிட்டிஸ் பேஷண்ட் அதெல்லாம் வேற அண்ணனுக்கு இருக்கு, ஹெல்த்தை யோசிங்க. அவன் போயிட்டானா என்டர்டைன்மெண்ட் கிடையாது நம்மளுக்கு. அவன் போனாலும் என்டர்டைன்மெண்ட் தான். பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் நடப்பான். பனையூர் டு பட்டினப்பாக்கம் நடந்துருவாங்க.
அங்க போனதுக்கு அப்புறம் அவனோட நெஞ்சில தடை வச்சு அவன் இல்ல பனையூர் அவன் இருக்கிற ஏரியா கெசனா டிரைவா அந்த தெரு முனை வரைக்கும் நடக்கிறது அவனை பாத்துக்கலாம். இந்த சந்திரமொழியில சொல்லுவான்ல, எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி அவரோட தேஜஸ் அவர் முகத்துல பார்த்தேன். அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டு மக்களை உயிரோட காப்பாத்திருக்கேன்னு அந்த சந்தோஷத்துல நான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு கவுண்ட் குறைச்சல் தான். போர் இன்னைக்கு சரியான போர் அடிச்சுச்சு அவன் ஸ்பேஸ், அவன் ஸ்பீச். நடுவில் இந்த சபரி வேற ஸ்பேஸ் வேற மேல என்ன புசி ஏதோ போட்டோ தூக்கிட்டு போய் வெளியே போடுறாப்புல. அது ஆளை மாத்தி வச்சாங்களாம் போட்டோல. ஓஹோ. நான் கபிலன். சொல்லுங்க சார், வணக்கம். அண்ணன் இன்னைக்கு பதற வச்சானா இல்லையா? மண்டை உடஞ்சு ஒருத்தன் ஐசியூல உட்காந்துருக்கான். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்பதான் டைம் கிடைச்சு முன்னாடி வந்தேன். பேசிட்டே இருந்தீங்களா? சரி அப்புறமேட்டு வரலான்னு போனேன். ஒரு கால் ஒன்று வந்துச்சு. அதாவது அண்ணன் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. என்ன ஸ்டோரி தெரியுமா? லியோ 2 அதுக்கு ஒன்லைன் ஸ்டோரி. அடுத்த ஜென்மம் இருந்தா, ஏன்னா இப்ப நரபலி அங்கதானே கொடுத்தானீங்க. அடுத்த ஜென்மத்துல விவசாயியா வருவார். அப்ப லியோ 2ல விவசாயியா வேலை செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஜீவானந்தமா தான் அங்க இருந்துரு. ஆமா, அது அப்ப கத்தி 2வா ஏதோ கத்தி. இந்த மாஸ்டர் படத்துல தானே அரவிந்த் சார் டைலாக் வரும், நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் பிறந்து வந்தா கூட என்கிட்ட அடி அந்த மாதிரிதான். நீ எத்தனை ஜென்மம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, என்ன இங்க என்கிட்ட அடி வாங்குறது கன்ஃபார்ம். நான் அப்பத்துல இருந்து சொல்றேன், ஒவ்வொரு இதுலயும் இந்த கவர்மெண்ட்ல இந்த போலீஸ்காரங்க ஏன் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க கையில எனக்கு சுத்தமா புரியல. அதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து முன்னாடியே இந்த மாதிரி வந்தா இது பண்ணுவோம்னு சொல்லி அது போட்டா ரோடு இங்க பாருங்க, அந்த ரோடு சைடுல ஒன் வேல, அது ஆக்சுவலி ஹைவே அண்ணாண்ட ரோட்டு வேலை நடக்குது. அதனால ஒன் சைடை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இது நீ கூட நீ இத்தனை பேர் வரான்ல, ஆப்போசிட்ல போற வரலாம் வர வேணாம். ஒருத்தன் பிரேக் அடிச்சா முத்தமா முடிச்சது இல்ல. ஒருத்தன் பிரேக் அடிச்சான், அப்படியே வண்டி ஒருத்தன் மோதி ஒருத்தன் தூக்கி போட்டு பின்னாடி வண்டி எல்லாம் கீழே சாஞ்சானுங்க பாருங்க. அதுதான் கபிலன், அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரியுது இல்ல. அப்போ ஒன்றும் ஹெல்மெட் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப இருக்கும்போது அங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சு பெனால்ட்டியை போட்டு அவன் ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது எடுத்தாதானே பேசாம இருப்பான். வருவான். நான் ஒண்ணு சொல்றேன், என்ன நடக்குன்னு சொல்றேன் பாருங்க. மாவட்ட செயலருக்கு வேண்டியப்பட்ட ஆளு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். என்ன செய்தி ஏது அவன் பொழைச்சிக்கிட்டானா அவன் நியூஸ் சேனலுக்குலாம் பெருசா பேட்டி கொடுக்காதபடி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணி விடு அப்படின்பான். இல்லை பொழைக்கல அப்படின்னா அவன் குடும்பத்துக்காரரை பார்த்து, இல்லப்பா எல்லாமே நான் பண்ணித்தரேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சேலத்துல பேரம் பேசுன மாதிரி அமௌண்ட் பேரம் பேசுறானு. சத்தமே இல்லாம சைலண்டா. இல்ல எல்லாம் இருக்கட்டும், நான் ஒண்ணு கேக்குறேன். இது அரசியல் பொதுவா இல்ல, யாராவது இந்த பொது நல வழக்கு இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்களா? அந்த மாதிரிலாம் ஆள் யாருமே இல்லையா? எதுவுமே பண்ண மாட்டாங்களா? எந்த ஒரு வக்கீலும் இல்லையா? யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்களா? அதாவது இது நம்ம ஓகே, இது அவங்க ரசிகர்கள் அவங்க தொடர்ந்து தான் வருவாங்க, எல்லாம் தெரியும். ஆனா பக்குவப்படுத்துறது, இவனே ஒரு வண்டியில ஒருத்தன் தொங்கிக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறான், அதை நிறுத்தி இது எடுக்காதேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி கீழே இறங்குன்னு சொல்லி அதை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு பக்குவப்படுத்தாத ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு நேத்து ஏதோ ஒரு இதுல கேட்ட மாதிரி தான், காலக்கேர் கூட்டம் மாதிரி தான் இது. அப்படியே வருவானுங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவானுங்க, ஒண்ணுமே இருக்காது. இவங்க பண்றது பார்த்தா எனக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆள்லாம் எப்படி வருவான்னு தோணிட்டு இருக்கு எனக்கு. கடுப்பாகுது சில நேரங்கள்ல. ரூல்ஸை மதிக்காம ரூல்ஸுக்கு அது சரி, உனக்கு போலீஸ்காரன் யாரும் பிடிக்கல, இப்பவே இப்படி பண்றானுங்கன்னா ஒருவேளை அந்த ஆளு வரமாட்டான், வந்தான்னு வச்சுக்கோங்க ஆட்சி, என்ன நடக்கும்? இப்பவே இப்படி போட்டு போறான்னா அதுக்கப்புறம் இப்போ ஹெல்மெட்டே போட மாட்டான். எங்க அண்ணன் தானடா ஆச்சு, நாங்க இருக்கிற ஹெல்மெட் போடணும்பாங்க. நான் அங்க போயிட்டு நான் இன்னொருத்தனை போய் கையை பிடிச்சி ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்ப கபிலன் அந்த செத்தான்லாம் வச்சு செத்தான் ஐசியூல சீரியஸா இருக்கான்ல, அது காரணம் போலீஸ் தான் வண்டி நிப்பாட்டி அவனை கொண்டுருச்சான். தற்கொலை நாயங்களா அவங்க சொல்லிட்டு இருக்கு. என்னடா அறிவே இல்லையா உங்களுக்குலாம் கொஞ்சமாவது? இல்லன்றதுனாலதானே இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இருந்தா இவன் அவன் பின்னாடி சுத்த போறான். சில நேரங்கள்ல நம்ம பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. என்ன குரூப்னே தெரியல. சரி நீங்க பேசுங்க, நமக்கு டைம் முடிஞ்சிச்சு. நான் மறுபடியும் வரேன் சாயந்தரம். யாரும் பேசுறாங்க, பேசுறாங்க, அவங்க பேச வச்சாங்க.
சொல்லுங்க. அண்ணனோட இன்னைக்கு மொத்த பேச்சோட சாராம்சம் வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக், பாய்ஸ் பாய்ஸ் டாக், கேர்ள்ஸ் பாய்ஸ் நோ டாக். அவ்வளவுதான். ஆனா அவர் மட்டும் எல்லார்கிட்டயும் பேசுவாரு. பொண்டாட்டி விட்டு எல்லாரையும் உசார் பண்ணுவாரு. ஐயோ பக்கு போல இருக்கு, எல்லாரையும் தூக்கி போடுது. அட்ரஸ் லைன் பார்த்துக்கோ. 5 6ன்னு சொல்லி உஷார் பண்ணிட்டே போறான். இதுல கேஸ் முதல்ல நாட்டுல முதல்ல பாதுகாக்க வேண்டிய ஆளு இவன் தான். இவனை திரும்ப ஒரு இடத்துல வச்சிருந்தேன். இவனாலதான் மத்த பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லை. ட்ரெஸ் பையன் ப்ரோ, அதில் பாருங்க, அந்த ஒரு ஊடல ஒரு லேடி சொல்லுச்சுல, அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியாவா இருப்போண்டு. அதே மாதிரி இவரு அண்ணனுக்கு அண்ணனா இருப்பேன், பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்ல மாட்டான். வச்சு வர்றோம். எதெல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஸ்கிரிப்டை இவனுக்கு கொடுத்ததான் இந்த ஸ்கிரிப்டை இவன் பேசுறதுதான். முதல்ல உன் பொண்டாட்டி நீ புருஷனாடுறா. அதையே தான் திமுக தடுக்குதுங்க அப்படின்னு பாரு. திமுக தான் போயிட்டு இதா இருக்குதான். எது வந்தாலும் பழிய போட்டு திமுக மேல. ஆமா, எவனும் கேட்க மாட்டான். முட்டா ஜனம் கேட்காதுங்க. ரெண்டு பிள்ளை பத்திருக்கு. பேசினதுலயே போக போக வாலிப வயசு ஆயிடுச்சு. அது சொல்றது உண்மையா இருக்குமா, இல்ல வெளியில இருந்து ஸ்கிரீன்ல மட்டும் படத்தை பார்த்துட்டு நாம பேசுறது உண்மையா இருக்குமா கூட இப்போ இங்க புரிஞ்சுக்கிட்டு முடியாம இருக்கானுங்களா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு முட்டு கொடுக்குறானுங்களா? பைத்தியக்கார பேருங்க.